Hi students, welcome to Brother Mentor IAS Academy. I am Shankar Narayanan, the director of Brother Mentor IAS Academy and the academic coordinator. So, in today's class, we are just going to start with our UPSC demo for modern Indian history. In our Brother Mentor IAS Academy, the new batches started in the month of June 2025 for 2026 prelims and mains, and also for 2027, 2 years program and 1 year program. ஸோ அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் டெமோ கொடுக்கணுன்றதுக்காக கொடுத்துக்கிட்ருக்கோம். ஸோ யூ கேன் வாட்ச் அவர் அதர் டெமோஸ் இன் அவர் யூடியூப் சேனல் ஆல்சோ. அண்ட் இன்னைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய டெமோ என்ன அப்படின்னா யூபிஎஸ்சி மெயின்ஸுக்கான மாடர்ன் இந்தியாவோட டெமோ. ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் ஆல்ரெடி டெமோ கொடுத்துருக்கோம் அண்ட் நம்ம சேனலில் இருக்குது. அண்ட் இப்போ மாடர்ன் இந்தியாவோடைய டெமோ தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஸோ இஃப் யூ டேக் டெமோன்றது என்ன அப்படின்னா ஒரு சப்ஜெக்டை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, சப்ஜெக்டோடைய பேஸ் லைன் என்ன, சப்ஜெக்டோடைய டிமாண்ட் என்ன, எப்படி மூவ் பண்ணணுன்றதான் டெமோவில் சொல்லுவாங்க. அதுதான் நானும் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். லுக், மாடர்ன் இந்தியா யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் மாடர்ன் இந்தியா ஃபார் யர் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். சொல்லப்போனால் மாடர்ன் இந்தியாவில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்தளவுக்கு இந்தியன் சொசைட்டி, அந்தளவுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் அண்ட் இஷ்யூஸ், இந்தியன் பாலிட்டி, ஏன்னா இந்தியன் பாலிட்டி, ஐஆர், நீங்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈவன் இன்டர்னல் செக்யூரிட்டி. ஸோ மாடர்ன் இந்தியாவில் தான் பேஸாக இருக்கும். இந்தியாவோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அதோடைய பேக்ரவுண்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மாடர்ன் இந்தியா தான். சரியா? இந்தியா 18வது நூற்றாண்டில் எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சால் தான் 19ல் எப்படி அது அழிக்கப்பட்டது, 20வது நூற்றாண்டில் எப்படி மீண்டு வந்துச்சு, 21வது நூற்றாண்டில் நம்ம எப்படி இருக்குன்றது தெரியும். ஸோ அதுக்காக இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஸ்டடி மாடர்ன். ஸோ மாடர்ன் இந்தியா எங்கேருந்து ஆரம்பிக்குது? அவுரங்கசீப் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி 1707 இறந்துடுறார். ஹி வாஸ் த லாஸ்ட் கிரேட்டஸ்ட் முகல் எம்பரர். அவருக்கு அப்புறமா அவருடைய பசங்களாம் வராங்க. அவுரங்கசீப் இறந்த பிறகும் அவருடைய பசங்களாம் கன்னியாக வராங்க. அவங்கள தான் லேட்டர் முகல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லேட்டர் முகல்ஸோடைய டைம் பீரியட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் சொல்லப்போனால் 1707 1707 ஓகேவா 1857 வரைக்கும். லேட்டர் முகல்ஸில் பகதூர் ஷா 1 ஆரம்பித்து பகதூர் ஷா, அதுக்கப்புறம் ஜஹாந்தர் ஷா, ஃபருக் ஷியார், இந்த மாதிரி அவங்க ஒரு 9 ராஜாக்கள் அவுரங்கசீப் இறந்ததுக்கு அப்புறமாவும் நாட்டை ஆண்டாங்க. ஆனால் 1857 ரிவால்ட்டில் த லாஸ்ட் முகல் எம்பரர் பகதூர் ஷா 2 வாஸ் டிபோர்ட்டட் டு ரங்கூன், மியான்மர் நாடு கடத்திட்டாங்க அவரை. சரியா? ஸோ அதோட ஸ்டோரி, முகல் ஸ்டோரி முடியும். அப்போது முகல்ஸ் எப்படி டிக்ளேட் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ மெடிவல் இந்தியாவில் நம்ம முகலாயர்களை பற்றி படிப்போம். மாடர்ன் இந்தியாவில் முகலாயர்கள் எப்படி அழிஞ்சாங்க, எப்படி பிரிட்டிஷ் அந்த இடத்துக்கு வரான்றதான் மாடர்ன் இந்தியா. பிரிட்டிஷ் ரூல் தான் மாடர்ன் இந்தியா. சரியா? அப்போது இந்தியாவில் இந்த மாதிரி பிரச்சனைகள், பிரிட்டிஷ் உள்ளார வராங்க, பிரான்ஸ் வந்தாங்க, போர்ச்சுகீஸ், டச்லாம் வரும்பொழுது 18வது நூற்றாண்டில் இந்தியாவில் நிறைய அந்நியர்கள் வந்தாங்க, அந்நிய படையெடுப்புகளும் நடந்துச்சு. ஃபாரின் இன்வேஷன், ஃபாரினர்ஸ் ரூல் அண்ட் த ஸ்ட்ரகிள் ஃபார் சுப்ரீமசி. யார் பெரிய ஆளுன்ற அந்த 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 ஒரு இந்தியா இந்த காலகட்டத்தில் இட் வாஸ் நாட் யுனைடெட். இப்போ சந்திரகுப்த மௌரிய காலகட்டத்தில் இருந்த மாதிரியோ, சோலாஸ் பீரியடில் சவுத் இந்தியா யுனைடெட் ஆன மாதிரியோலாம் இப்போ கிடையாது. இந்தியா வாஸ் டிவைடட் இன்டு சோ மெனி பெட்டி ஸ்டேட்ஸ்ன்றான். when compared to north, the South India was divided. விஜயநகர சாம்ராஜ்யம் கிடையாது. சவுத் இந்தியாவில் மைசூர் மாகாணம், மராத்தியர்கள் வந்தாங்க, நாயக்கர்கள், பாளையக்காரர்கள், அது தவிர்த்து இல்லாமல் சின்ன சின்ன சிற்றரசுகள், இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி ராஜ்யங்களாக இருந்தது. இந்தியா உடஞ்சிருந்தது. இவங்களுடைய அரசியலில் பிரிட்டிஷார் உள்ள நுழையிறான், பிரான்ஸ் உள்ள நுழையிறான். கதை அப்படி தான் ஆரம்பிக்குது. அப்போது ஒரிஜினலாகவே இவங்க இந்தியாவை ஆளணும்னு வரல பிரிட்டிஷர்ஸ். பட் இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், இந்தியாவின் அரசியல் சூழல் 18வது நூற்றாண்டில் நம்ம ஏன் இந்த நாட்டை ஆளக்கூடாது அப்படின்னு பிரிட்டிஷை யோசிக்க வச்சது. ஏன்னா இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல கோதால குதிக்கிறது யாருன்னா பிரிட்டிஷும் பிரான்ஸ் தான். இப்போது ஃபைட்டு நீங்கள் மாடர்ன் இந்தியாவை பார்க்கும்போது கர்நாடிக் வார்ஸ் அப்படின்னு நீங்கள் படிக்கிறது என்னன்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆங்கிலோ ஃப்ரெஞ்ச் கான்ஃப்ளிக்ட். இந்த ஆங்கிலோ ஃப்ரெஞ்ச் கான்ஃப்ளிக்டில் நீ பெரியாளா நான் பெரியாளான்னு பிரிட்டிஷும் பிரான்ஸும் மோதுறான். அதில் பிரிட்டிஷ்காரன் பிரான்ஸை தோக்கடிச்சிட்றான். ஸோ இது பிரிட்டிஷுக்கு ஒரு மிக விதமான ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குது. நம்ம எதிரியான யூரோப்பியன் எனிமியான பிரான்ஸையே தோக்கடிச்சிட்டோம், இதெல்லாம் ஏமாத்துறோம். பாயிண்ட் புரியுதா? இதுக்கப்புறமா பெங்காலில் லுக் த பிரிட்டிஷ் கேம் இன் சவுத் பட் தே ஃபர்ஸ்ட் வான் இன் ஈஸ்ட்.
சவுத்தில் கால் எடுத்து வச்சான், ஆனால் ஈஸ்ட் பெங்காலில் தான் வெற்றி கொடியை நாட்டுறான். ஏன் பெங்கால் அப்படின்னா இந்தியாவுடைய செழிப்பான பகுதி. எப்படி சவுத் இந்தியாவில் கர்நாடகா போர் நடந்துகிட்டு இருக்கோ அதே மாதிரி பெங்கால்லையும் ஒரு அரசியல் குழப்பம் இருந்தது. சிராஜுத்தோலா, மிர் காசிம், மிர் ஜாஃபர் இவங்களுக்குள்ளார ஒரு அரசியல் குழப்பம் இருந்தது. இந்த அரசியல் குழப்பத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு பிரிட்டிஷ் பெங்காலில் ஜெயிக்கிறான். ஓகே, பாயிண்ட் புரியுதா? பிரிட்டிஷ் எங்கே ஜெயிக்கிறான்? பெங்காலில் ஜெயிச்சிட்டான். அப்படி பெங்காலில் ஜெயிச்ச உடனே நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க, இந்தியாவுடைய மிக முக்கியமான இந்த ஃபெர்டைல் ஸ்டேட்டுன்றத பெங்கால் என்ன வந்துடுச்சுன்னா, இப்போது பெங்கால் வாஸ் அண்டர் பெங்கால், பீகார், ஒடிஷா. நவ் இட் வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பிரிட்டிஷ். தென் தே கோ ஃபார் சவுத்தில் அப்படியே கர்நாடக போரில் ஜெயிச்சு கர்நாடகத்தை பிடிக்கிறாங்க. ஓகே, மைசூர் வார், ஓகே, மராத்தா வார், நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதுக்கப்புறமா நேபாள் வார், அதுக்கப்புறம் சிந்து வார், ஆப்கன் வார், பர்மா வார்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் பஞ்சாப் வார். ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்தையும் 1757 ஆரம்பிச்சு 1857க்குள்ளார ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டம், த என்டையர் இந்தியன் சப்கான்டினென்ட் வாஸ் கேப்சர்டு வித் சம் ரீஜனல் பார்ட்ஸ். சொல்லப்போனால் சில ரீஜனல் பிரின்ஸ்லி ஸ்டேட் ராஜாக்கள் அவங்களுடைய குட்டி குட்டி ராஜ்யம் மட்டும் இருக்கும். பட் மெஜாரிட்டி இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்து பார்க்கும்பொழுது இந்தியன் சப்கான்டினென்ட் வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் வந்துடுச்சு. அப்போ பிரிட்டிஷ் அவனுடைய ஆட்சியை இங்கே ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக they politically got expanded. There was an administrative expansion, there was an economic expansion, there was a social expansion. ஸோ எந்த பக்கம் போகும்பொழுதும் என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே வராங்க. ஓகே, வாட் இஸ் த பொலிட்டிக்கல் எக்ஸ்பேன்ஷன்? நிறைய நாடுகள் கூட போரிடுறான். அண்ட் சில நாடுகளை பயம் மூலயமா, ஃபியர் ஃபேக்டர் மூலயமா, இந்த நேம் ஆஃப் பேரமவுண்டசி, நாங்கள் தான் பெரிய ஆளுன்ற அந்த பாலிசி மூலயமா, ஓகே, டாக்டரின் ஆஃப் லேப்ஸ், சப்சிடரி அலையன்ஸ் போன்ற பாலிசி எல்லாம் போட்டு இங்கே இருக்கக்கூடிய நிறைய ஸ்டேட்ஸை அவன் கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டான். செகண்ட் என்ன அப்படின்னா நிறைய ரிஃபார்ம்ஸை ஏற்படுத்துகிறான். போலீஸ் ரிஃபார்ம்ஸ், மிலிட்ரி ரிஃபார்ம்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ். சொல்லப்போனால் இந்தியாவில் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ்ன்ற பேரில் நம்மளுடைய பேசிக்கான நம்மளுடைய இந்திய பொருளாதாரத்தை அழிக்கிறான். இதில் விவசாயமும் வந்துடுது. சொல்லுவாங்கல்ல, விவசாயம், அக்ரிகல்ச்சர். இந்தியா வாஸ் அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரி, இந்தியா வாஸ் அக்ரோ எக்கானமி. அப்போ இந்தியாவுடைய அக்ரிகல்ச்சரல் எக்கானமியை அழிக்கிறான். அக்ரிகல்ச்சர் அழிக்கிறான், அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் எக்கானமி, மேனுஃபேக்சரிங் அழிக்கிறான். இந்தியா வாஸ் அ லேண்ட் ஆஃப் காட்டன். India was the mother country of cotton. The mother country of cotton was devastated by the British policy of cotton அப்படின்றான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, எங்களுடைய சிஸ்டம் எப்படி இருக்குன்னு அவனே ஒத்துக்கிறான். அவர் சிஸ்டம் ஆக்ட்ஸ் லைக் a sponge. ஜான் சுல்லிவியன் ஒருத்தர் இருக்கார். So he says that, he is a British wala, he says that our system acts like a sponge, drawing all the good things from the bank of river Ganga and squeezing it on the bank of river Thames அப்படின்றான். ஓகே, நாங்கள் என்ன உறிஞ்சான் நம்ம சொல்லுவோம்ல, உறிஞ்சான்னா சொல்லப்போனால் அப்படி புழியிறது இல்லையா, நாங்கள் எல்லாத்தையும் இங்கேருந்து உறிஞ்சிக்கிட்டு நாங்கள் தேம்ஸ் நதிக்கரையில் போய் புழி பண்ணுறோம். அப்போது கொள்ளடிக்கிறதாண்டா நாங்கள் பண்ணுறது தப்பு தான் எங்களுக்கு தெரியும், ஆனால் அதை நாங்கள் லீகலாக பண்ணுறோன்றான். அப்போ பிரிட்டிஷோடைய சித்தாந்தம் என்னன்றது தெரியுது. ஒன்று சண்டை போட்டு பிடிக்கிறது, இன்னொன்று இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை, ஓகே, பொருளாதாரத்தை என்ன பண்ணுறது, பொருளாதாரத்தை சீர்குலைச்சு இந்தியாவை கம்ப்ளீட்டாகவே ஒரு கொலோனியல் ஸ்டேட்டாக மாற்றிட்டான். வாட் இஸ் கொலோனியல் ஸ்டேட்? ஒன்றுமே கிடையாது. The India will cater the needs of British Industrial Revolution. Point புரியுதா? Consider when you say British rule was imperial or colonial, what is imperial? British imperialism அப்படின்னா பிரிட்டிஷோடைய அரசியல் சித்தாந்தம் இந்தியாவை ஓகே தகர்த்தது. சொல்லப்போனால் அதோட இம்பாக்ட் இந்தியாவில் இருந்துச்சு. அரசியல் ரீதியாக ஒரு நாட்டை ஆள்வது இம்பீரியலிசம், ஏகாதிபத்தியம். Whereas colonialism is nothing but, okay, you conquer a country, you conquer a land where you exploit the land. What is the ultimate aim means you will exploit the land. அந்த நாட்டை சுரண்டுருவீங்க நீங்கள். That is called colonialism. அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, this colonialism, okay, this imperialism which ultimately, okay, it has made this is the great country, this is the great civilization. So India was a great civilization, India was a great country. Okay, this great civilization was devastated. So the era of darkness gone, the era of greatness gone, and the era of darkness came. ஓகே, இதெல்லாம் நடக்கிறது 18th செஞ்சுரியுடைய செகண்ட் ஆஃப் 19th செஞ்சுரியில் கம்ப்ளீட்டாக. ஓகே, த கிரேட் சிவிலைசேஷன், த எரா ஆஃப் கிரேட்னஸ் கான் அண்ட் எரா ஆஃப் டார்க்னஸ் கேம். ஓகே, அப்போது இதுதான் விஷயம். இதனால் கொதித்து போன நம்ம மக்கள், பெசன்ஸ், ட்ரைப்ஸ், ஆர்டிஷன்ஸ், கிராஃப்ட்ஸ்மென்,
ஜமீன்தார்ஸ் எல்லாமே பிரிட்டிஷை எதிர்த்து கொதித்து எழுந்து சண்டை போடுறான். இதுதான் 1857 ரிவோல்ட். பாயிண்ட் புரியுதா? இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள்ல இருந்து, ட்ரைப்ஸ்ல இருந்து, நாட்டில் இருக்கிறவனும் சரி, காட்டில் இருக்கிறவனும் சரி, கொதித்தெழுந்து எங்களுடைய உரிமைக்காக, எங்களுடைய தேசத்திற்காக, எங்களுடைய மண்ணுக்காக நான் போராடுறேன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் 1857 ரிவோல்ட். இதில் ஒரு விஷயம் நடந்தது என்னன்னா, one side when these revolts were all taking place, another side the British introduced English language. The British introduced, the English administration, English style of British style of administration. இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இங்கிலீஷ் மூலயமா இந்தியாவில் நிறைய பாசிட்டிவான சேஞ்சஸ் நடந்துச்சு. சொல்லப்போனால், if you take the 18th and the 19th century, it was the age of 19th century was called age of Indian Renaissance. நம்மளுடைய வெஸ்டர்ன் எஜுகேட்டட் இந்தியன்ஸ் நிறைய பேர் இந்தியன் சொசைட்டிஸில் சில ஃப்ளாஸ் இருக்குது. நமக்குள்ளார ஜாதி பார்க்குறோம், நமக்குள்ளார எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்குது, நம்ம இகாலிட்டி சொல்லப்போனால் த சொசைட்டி வாஸ் நாட் இகாலிட்டேரியன், ரைட்? அப்போது நம்ம சொசைட்டியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நாம் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணுவோம். ஓகே, அதனால தான் நம்ம ப்ராப்ளம் என்னன்றது பிரிட்டிஷ் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறதால தான் தே யூஸ் டிவைட் அண்ட் ரூல் அண்ட் டிவைட் அண்ட் டிஸ்கிரிமினேஷன். அப்போது அவன் ஏன் நம்மளை டிவைட் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கணும் இல்லையா? ஸோ வி ஹாவ் டு ரிஃபார்ம் அவர் சொசைட்டி அப்படின்னு இந்த சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ்லாம் நடந்துச்சு. ரிஃபார்ம்ஸும் நடந்துச்சு அண்ட் 1857 அப்புறமா ரிவைவலும் நடந்துச்சு. ஓகே, ஸோ தேவையில்லாததை மாற்றினாங்க அண்ட் பழமையில் விச் மீன்ஸ் கோ பேக் டு வேதாசன் நம்ம ஆரிய சமாஜ் சொல்லும் பொழுது இந்தியாவுடைய சொசைட்டியில் ஒரு கல்ச்சரில் எதெல்லாம் பெஸ்ட்டோ அதை திருப்பியும் எடுத்துகிட்டு வரணும். ரிவைவல் சிஸ்டமும் நடந்தது. அப்போ போத் திஸ் ரிஃபார்ம் அண்ட் ரிவைவல் சிஸ்டம் மேட் த பீப்புள் டு திங்க் ஹூ தே வர் ஆல் அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் தே லேர்ன்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் அவுட் சைட் இந்தியா. இந்தியாவுக்கு வெளியில் என்ன நடக்குது அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது மூலயமா ஓகே தங்களை அவங்க பார்க்கும்பொழுது மேம்படுத்திக்கிட்டாங்க. ஸோ இது மாதிரி இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் நெக்ஸ்ட் கம்ஸ் த ரிவால்ட் ஆஃப் 1857. I said right in the mid of the 19th century, that is in 1857. Okay, that was in the 100th years of Battle of Plassey. Here the Indian masses, especially in the central India and north India, okay, due to some issues. சொல்லப்போனால் the revolt of 1857 we call it as a great revolt because people also participated. That is because of the reason. அப்போது ரிவால்ட் நடந்துச்சு. ரிவால்ட்டில் நம்ம தோத்தாலும், இந்தியன்ஸ் தோத்ததுக்கு காரணம் என்னன்னா, there was no nationalism, there was a less nationalism, no patriotism, spirit of oneness and commonness கிடையாது. So the western educated Indians thought நம்மளுடைய பெரிய ப்ராப்ளமே நம்ம யுனைடடாக ஓகே இல்லாமல் இருக்கும். ஸோ வி ஹாவ் டு யுனைட், யூனிஃபிகேஷன், சாலிடாரிட்டி. ஓகேவா? தேசம் என்று உச்சரித்தால் நேசம் என்று எதிரொலிக்கும்ன்ற மாதிரிலாம் நம்ம இல்லை அன்னைக்கு. அப்போ நம்மளுடைய டிஃபெக்டை வச்சு தான் இவனுங்க நம்மளை அடிச்சிட்டு இருக்கானுங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தென் ஓகே வி தாட் டு யுனைட். தெர் ஆர் மெனி நேஷனலிஸ்ட் லீடர்ஸ், தே தாட் டு யுனைட் இந்தியா. அப்போது மக்களை ஒருங்கிணைக்கும் பொழுது மக்களை என்ன பண்ணுறாங்க, பொலிட்டிக்கலி தே ஆர் ட்ரைங் டு கிவ் அவேர்னஸ். ஸோ த பொலிட்டிக்கல் அவேர்னஸ் வாஸ் கிவன். ஸோ ஸ்பிரிட் ஆஃப் நேஷனலிசம் வாஸ் கிண்டில்ட். ஓகேவா? த சென்ஸ் ஆஃப் நேஷனலிசம் வாஸ் கேம். இங்கிலீஷ் மூலயமா நடந்தது, ப்ரெஸ் மீடியா மூலயமா நடந்தது, எஸ்பெஷலி த ஜேர்னல்ஸ், எஸ்பெஷலி த நியூஸ் பேப்பர்ஸ், எஸ்பெஷலி த பேட்ரியாட்டிக் சாங்ஸ். Many leaders acted as the economic critics of British. Militant nationalism வந்துச்சு. Militant nationalismனா பிரச்சனை போராட்டம்னு சொல்லிட்டு ஓகே மக்களை சொல்லப்போனால் உண்மையை சொல்லக்கூடிய, உண்மையை உறக்க சொல்லக்கூடிய நியூஸ் பேப்பர்லாம் இருந்தது, தலைவர்கள் இருந்தாங்க. அப்போது there was a uniformity in British administration, there was a uniformity in British exploitation. So focusing the uniformity in British exploitation and administration here, the leaders, they kindled people and they responsible for kindling nationalism in India. அப்படி இந்தியாவில் ஒரு பிரிட்டிஷை எதிர்த்து ஒரு இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அப்படின்றது உருவாக்கப்படுது. ஸோ வித் த ரைஸ் ஆஃப் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் ஹியர் கம்ஸ் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஸோ 1885 உருவாக்கப்பட்ட காங்கிரஸ், இட் ஹேஸ் 3 phases: moderate phase, extremist phase and Gandhian phase. The moderate phase is 1885 to 1905, the extremist is 1905 to 1917, and the Gandhian phase is 1917 to 1947 till his death. Okay, அப்போ இந்த டைம் பீரியடில் there are many revolutionary terrorism also taking place. அதுவும் ஒரு தனி ட்ரெண்டில் போயிட்டு இருந்துச்சு. அப்போது the entire sections of the Indian society பிரிட்டிஷை எப்படி எதிர்த்தாங்க,
ஓகே, காந்தியோடைய பெரிய ப்ளஸ்ஸே என்ன அப்படின்னா, பிஃபோர் காந்தி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பீரியடில் கூட மாஸ் அஜிடேஷன்ஸ் நடந்துச்சு, பட் நாட் இன் அ ஹியூஜ் வே. இட் வாஸ் நாட் அ ஹியூஜ் சக்ஸஸ், பட் இட் வாஸ் த காந்தி who introduced the mass nationalism, mass agitation. So it was right from 1919 to 1939, the next 20 years. So you take the non-cooperation movement, civil disobedience movement, and Gandhi உடைய நிறைய பாலிசிஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் ஓகே பிரிட்டிஷ் எதிர்த்து நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் போராட்டத்தை முன்னெடுத்தோம். ஓகே, இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் இந்த வேர்ல்டு வார் 2, ஓகே, ஹியர் கம்ஸ் த வேர்ல்டு வார் 2. The World War II time period, many international events also responsible for Indian independence. Okay, அப்போ இந்த டைம் பீரியடில் என்ன படிப்போம்னா how the World War II, ஓகே, இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவாக வேர்ல்டு ஹிஸ்ட்ரி வரும். ஓகே, வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வரும். ஸோ ஹவு த வேர்ல்டு வார் 2 அண்ட் ஹவு இட் த சிச்சுவேஷன்ஸ் ஆர் த லீடர்ஸ் ஆர் த அஜெண்டாஸ் ஆர் த ஐடியாலஜிஸ் ஓகே டுவோர்ட்ஸ் த ஃப்ரீடம் அண்ட் பார்ட்டிஷன். ஸோ இந்த டைம் பீரியடில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நம்ம படிப்போம் என்ன அப்படின்னா, த ரைஸ் ஆஃப் கம்யூனலிசம், the rise of communal politics. So the rise of communal politics agitation, and finally it has given the rise for okay Pakistan demand, and ஒரு பக்கம் வேர்ல்டு வார், ஒரு பக்கம் வேர்ல்டு ப்ரெஷர், இன்னொரு பக்கம் இந்தியா தன்னுடைய சுதந்திரத்துக்காக போராடுது, இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுக்காக ஓகே முகமது அலி ஜின்னாவும் அவங்களுடைய கூட்டங்களும் ஓகே டைரக்ட் ஆக்ஷன் டேன்னு சொல்லிட்டு வன்முறையை கிளப்பி விட்டுட்டாங்க. ஸோ ஃபைனலாக இந்தியா எப்படி இண்டிபெண்டன்ஸ் ஆச்சு, அண்ட் ஓகே எப்படி நாம 2000 years ஆஃப் கிரேட் சிவிலைசேஷன், 200 years ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அண்ட் ஃபைனலி ஹவு வி காட் இண்டிபெண்டன்ஸ்ன்றதான் மாடர்ன் இந்தியா. டில் 1947 it is modern India, right? Okay, we call it as till independence. It is till British, British gave independence to us. Till that it was modern India, and after that 1947 அப்புறமா post independence consolidation னு சொல்லுவோம். It is also called as contemporary India. நான் பசங்களுக்கு எப்பயுமே சொல்லுவேன், till 1947 it is British atrocity, after 1947 it is Indian atrocity னுவேன். ஓகே, ஏன்னா இந்தியன் லீடர்ஸ் லைக் ஃப்ரம் ஜவஹர்லால் நேரு, ஓகே, ஸோ லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி, ஓகே, from 1947 till today 2025. So how the Indian leadership changed, and how the Indian society or what was the dream of India, goal of India, whether we achieved it or not, okay, and how India sustains to be a global important power, okay, and how Indians okay thrive and in excelling in many fields. So இதை பற்றிலாம் படிக்கிறது என்னன்னா post independence. Look, this modern India will come in your both prelims and mains. Post independence will come only in your mains. World history will come only in your mains. There is a separate segment called world history. World history is nothing but from the mid of the 18th century, okay, enlightenment and modern ideas என்ற டாபிக்ல இருந்து till World War II, Cold War வரைக்கும் நீங்கள் படிக்கிறதா வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் இன்றைக்கி கொஷின்ஸ்லாம் கம்மியாக தான் கேட்குறாங்க. ஜிஎஸ்ல ஒரே ஒரு கொஷின் கேட்குறான் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலேருந்து. ஸோ அதுக்கு நீங்கள் 1 monthலாம் ஸ்பெண்ட் பண்ணலாம் கிடையாது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை ஒர்க் அவுட் பண்ணிங்கனாலே உங்களுக்குன்னு நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதை ரிவைஸ் பண்ணாலே வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் நீங்கள் அதிகமான மார்க் வாங்கிடலாம். சரியா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மாடர்ன் இந்தியா அண்ட் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் நீங்கள் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், முக்கியமாக அமெரிக்கன் ரெவல்யூஷன், ரொம்ப ரொம்ப முக்கியமாக வேர்ல்டு வார் 1, 2 அண்ட் த வேர்ல்டு பிட்வீன் தி வார்ஸ், இதை தான் படிப்பீங்க. ஒரு 8 டாபிக் இருக்கும் மேக்ஸிமம். சரியா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் மாடர்ன் இந்தியன் டெமோ. ஓகே, ஸோ அகெயின் சொல்கிறேன், நம்மளுடைய நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. If you want to enroll, okay, you can come and enroll. Okay, thank you so much. Bye-bye.